அவர் என்ன கேட்கிறாருன்னா ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹதீஸை அவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அப்புறம் தான் கேள்வி கேட்கிறார். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க செல்லும் பொழுது, படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓதுறதுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க ஒரு சஹாபிக்கு. அவர் அந்த துவாவை மனப்பாடம் பண்ணிக்கிறாரு. மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி ஒப்புவிக்கிறார். அந்த துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவை மனப்பாடம் பண்ணிட்டு, நான் ஒழுங்கா மனப்பாடம் பண்ணிருக்கேனா பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட திருப்பி அதை ஒப்புவிச்சு காட்டுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவுல ஒரு வாசகம் வருது. என்ன வருதுன்னு சொன்னா, படுக்க செல்லும் போது ஓதுற துவா. அந்த முழு துவா வேணும்னா துவாக்கள் தொகுப்புங்கிற புத்தகத்துல பாத்துக்கலாம். அந்த துவாவுல ஒரு வாசகம் வருது, ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த வ நபியிக்கல்லதி அர்சல்த. இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க, ஆமன்து நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், பி கிதாபிக்கல்லதி அன்சல்த நீ இறக்கின வேதத்தை குர்ஆனை நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், வ நபியிக்கல்லதி அர்சல்த நீ அனுப்புன நபியை நான் என்ன செய்யறேன், நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துவாவை சொல்லி கொடுக்கறாங்க. சொல்லி கொடுத்த உடனே இந்த மனப்பாடம் பண்ணார்ல, இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தல ஒரு சின்ன மாற்றம் பண்ணி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவை மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்லும் பொழுது இந்த நான் சொன்ன இந்த வாசகத்துல சின்ன சேஞ்ச் பண்றாரு. என்ன சேஞ்ச்? உன் நபியிக்கல்லதி அர்சல்தன் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க. இவரு ரசூலிக்கல்லதி அர்சல்தன் மாத்துறாரு. அத ரெண்டும் ஒண்ணுதான். நபின்றாலும் ஒண்ணுதான், ரசூல் தான் ஒண்ணுதான். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம். நபியா அவங்க நபின்னு சொல்லுவோம், ரசூல்னு சொல்லுவோம். ரெண்டும் ஒரே அர்த்தத்தில் உள்ளதுதான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வாசகம் என்ன? நபியிக்க. இவர் ஒப்புவிக்கும் போது சொன்ன வாசகம் என்ன? ரசூலிக்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் இல்லை, அப்படி இல்லை. எப்படி இல்ல? ரசூலிக்கல்லதி அர்சல்தன்னு சொல்றிய, அது இல்ல. நபியிக்கல்லதி அர்சல்த நீ எப்படி சொல்லணும்? நான் சொன்னபடிதான் சொல்லணும்ன்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அவர் காட்டி என்ன கேட்கிறார்னா, ஒரு நபியிக்கேங்கிற ஒரு வார்த்தையை ரசூலிக்கேண்டு மாற்றுவதை கூட ரசூலுல்லாஹ் ஒத்துக்கறலையே. நீங்க எல்லா காரியத்தையும் பிஸ்மில்லாஹ் சொல்லி தானே ஆரம்பிக்க சொல்லி மார்க்கத்தில் இருக்குது. நீங்க எப்படி அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்படி போட்டிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அவர் கேள்வி என்ன தெரியுமா? உன் நபியிக்கேன்னு சொன்னதை ரசூலிக்கேன்னு மாத்தினாரு. அதை ரசூலுல்லாஹ் ஒத்துக்கறல. அது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச ஒத்துக்கறலங்கும் போது நீங்க என்ன செய்றீங்க? நோட்டீஸ் அடிச்சாலும் போஸ்டர் அடிச்சாலும் பிஸ்மில்லாஹ்னு போடாம அல்லாஹ்வின் திருப்பெயரால் தானே போடுறீங்க, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ளணும், நோட்டீஸ்களுக்கோ போஸ்டர்களுக்கோ அதுல பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி எழுத வேண்டும் என்பது முதல்ல சட்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். இந்த மாதிரி கடிதங்களுக்கு எழுதுவதற்கு தான் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதின எந்த விஷயத்தை எழுதினாலும் அதுல பிஸ்மில்லாஹ் எழுதுவாங்க என்பதற்கு கூட நமக்கு ஆதாரம் கிடைக்கல. எது கிடைக்குது? தபால் எழுதும் பொழுது ஹெர்குலிஸ் மன்னருக்கு எழுதினாங்க, கைசருக்கு எழுதினாங்க, கிஸ்ராவுக்கு எழுதினாங்க, சுலைமான் நபி அவங்க காலத்தில் இருந்த ஒரு ராணிக்கு எழுதினாங்க. அதுல எல்லாம் என்ன எழுதப்பட்டுச்சு? இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் எழுதிக் கொள்வது என்ற அந்த கடிதத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மன்னர்களை இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு எழுதுவாங்கல்ல கடிதம், ராஜாக்களை எல்லாம், அதுல எழுதினாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மதின் இப்னு அப்துல்லாஹி இலா ஹிர்கல் அலீம் ரூம் அப்படின்னு அப்படிதான் அந்த கடிதம் எழுதுறாங்க. அப்ப கடிதத்தில் பிஸ்மில்லாஹ் எழுதுவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தே தவிர எழுதுற கல்யாண பத்திரிகையிலையும் எழுதணும், போஸ்டர்லையும் எழுதணும், நோட்டீஸ்லையும் எழுதணும், அப்படிங்கிற மாதிரி எழுதுன அனைத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத வேண்டும் என்ற அடிப்படையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரவே இல்லை. அதை போடணுங்கிறது மார்க்கத்தின் சுன்னத்து என்ற ஒரு வகையில் வராது. ஆனால் எந்த காரியத்தை சொன்னாலும் பிஸ்மில்லாஹ்னு வாயினால சொல்லணுங்கிறதுக்கு இருக்கிறது. எந்த காரியத்தை செஞ்சாலும், சாப்பிட்டாலும் குடிச்சாலும் எழுதினாலும் ஒரு போஸ்டரே ஆர்டர் கொடுத்தாலும் பிஸ்மில்லாஹ்னு கொடுத்துட்டு வர வேண்டியதான். பிஸ்மில்லாஹ்வை சொல்லி ஒரு காரியத்தை தோக்கணும் இருக்கே தவிர
இதுல பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் போடணுமா? அப்படி மார்க்கத்தினுடைய ஒரு சுன்னத்தாண்டு கேட்டா அது சுன்னத்து கிடையாது. இதை விளங்கிக்கிறணும். கடிதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் இல்லாத வேற ஒரு இடத்தில் என்ன செய்யல, பிஸ்மில்லா போட்டதாக நமக்கு வரவே இல்லை. குர்ஆன்ல மட்டும்தான் என்ன வந்திருக்குது, கடிதம் இல்லாத ஒரு இடத்தில் பிஸ்மில்லா என்று சொன்னால் குர்ஆன்ல ஒரு சூறாவுக்கும் மறு சூறாவுக்கும் வித்தியாசம் காட்டுற இடத்துல பிஸ்மில்லா வரும். அது கூட அவங்களா போட்டுக்கிட்டது கிடையாது. அல்லாஹ் தான் துவக்கத்தில் பிஸ்மில்லா வைக்க சொன்னா அப்படின்னு என்ன இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் பிஸ்மில்லா என்பதையோ அல்லது அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்பதையோ போஸ்டர்ல நோட்டீஸ்ல போடணும் என்பதை ஒரு சுன்னத்து என்ற அளவுக்கு அதை கொண்டு வந்தோமையானால் அது தவிர்க்க வேண்டிய விஷயம்.